ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆசிரியர் ஐயா நமது ஆதிகால பரிகார நிபுணர் பிரசன்ன ஜோதிட ஞானி சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் உங்கள் முன் உரையாற்ற இருக்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராஜா சங்கர் ஐயா ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளையிலிருந்து 3 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துலையும் கிரகம் இயங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆராய்ச்சி பண்றோம். ஐயா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஏதாவது சொல்ல தெரியுமா? கேட்டைக்கு அதிபதி புதனுடைய நேரம் இந்த வருடம் போட்டாங்க. அங்கேயே ஒரு பரிகாரத்தை எடுத்துறோம் இல்லைங்களா? இந்த இடத்துல சுமதி மாவு மட்டும் ஒரு வார்த்தை பேச வைக்கலாங்க. முந்தா நாள் ஒரு பரிகாரம் பழிச்சிருக்குது. அவங்க ஜோசியரு அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. அவங்க ரொம்ப அழுது ரொம்ப கண் கலங்கி அவங்க மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாங்க. முந்தா நாள் அவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தான் சொன்னேன். இப்ப காதுக்குள்ள சொல்றாங்க, நீங்களே சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மேடையில பேசுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய ராஜாசங்கர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஐயா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐயாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். எனக்கு ரொம்ப வேலைக்கு போற இடத்துக்கு ரொம்ப தொந்தரவாகவே இருக்கு, என்னங்க ஐயா பண்றது, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா இருந்துட்டு நீங்க ஐயனார் கோயில போய் சுருட்டு 2 பத்து வச்சுட்டு வேலைக்கு போங்கம்மா, அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி 10 வச்சுட்டு போனேன். பரவாயில்ல, 2 நாளா என்கிட்டயே அவங்களே பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை கூட ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்றாங்கன்னா, வேலைக்கு போனா அவங்கள கூலியாளுன்னு நினைச்சிட்டு அடிமைப்படுத்துறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கருங்கல்ல உடைச்சிட்டு போக சொல்லியிருக்கேன். முதல்ல கல்லை உடைச்சிட்டு போனதுல இருந்து அவங்க பேச்ச குறைச்சிட்டாங்க. ஏன்னா கல்லு மண்ணு கல்லா மாற 50,000 வருஷம் ஆகும். அப்பேற்பட்ட 50,000 வருஷமான அந்த கல்லை நீங்க சுத்தியில உடைச்சிட்டீங்கன்னா நீங்க 50,000 வருஷத்தினுடைய தடையை உடைச்சிட்டீங்க. உங்களை மிஞ்சறக்கு ஆள் இல்லை. அதை சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ சுமதிமா அவங்க ஆதிகால பரிகார வகுப்பு நம்ம கிட்ட படிக்கிறாங்க. அவங்க புலம்பல் ஜாஸ்தியாகி என்னைய ரொம்ப எப்படி சொல்றதுங்க, அதாவது ஒரு என்னமோ இவங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கல, இவங்களுக்கு வெறும் 300 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதுக்கே கண்கலங்கிற மாதிரி திட்டுறாரு அந்த ஓனர். நான் சொன்னேன், ஐயனார் கோயில்ல போய் ஒரு 3 முறை சுத்தி அவருக்கு பிடிச்ச சுருட்டு அதை பத்த வச்சு இந்த ஓனர் தான் என்ன திட்டுறாருன்னு சொல்லிட்டு போமான்னு 2 நாளா திட்டுறதில்ல அவரை. ஏன்னு கேளுங்க, உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது வந்தா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா என்ன சொல்லுவீங்க? என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவீங்க? என்ன எங்களை குடும்பத்துல யாரோ ஒருத்தர் பெரியவங்க நீ சொல்லணும், நீ அதே பிரசங்கத்தனம் பண்ணக்கூடாது, அடிச்சு போடுவா அப்படி சொல்லுவாங்கல்லங்க. அப்ப அவரு யாருங்க? ஐயனார் தானே. இப்ப அவரு பெரிய மனுஷன் தானே, அவர்கிட்ட போய் இவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால ஆஃப் பண்ணி விட்டாரு. புரிஞ்சுங்களா ஐயா? அந்த ஊர்ல முதல்ல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு திருக்கணித பஞ்சாங்கம் இருந்தது. இப்ப இல்லையே இல்லைங்க. எல்லா வீட்லயுமே ஒரு பள்ளி விழுந்துச்சுன்னா அந்த பஞ்சாங்கம் பார்ப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தலையில விழுந்தா போய் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் போய் நீ வீட்டுக்கு போ, நல்லது நடக்குன்னு சொல்லு. இது சொல்றதுக்கு முன்னோர்கள் இல்லை. அதனால இப்ப இந்த கடவுள் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ ஒர்க் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு. இதுல இப்ப அவங்க சொன்னது அதுதான். இப்போ ஒரு நம்ம ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க ராகதிசை யாராவது நடக்குதுங்களா ஐயா? உங்களுக்கு நடக்குது. அப்புறம் அம்மா உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு நடக்குது. ஐயா உங்களுக்கு நடக்குது. 1 2 3 4 5 பேர் ஆச்சு. ஒரு சின்ன விஷயம், ராகதிசையில எத்தனை புத்தி இருக்குதுங்க ஐயா? 9 புத்தி இருக்குது. இந்த 9 புத்தியில ராகதிசை வந்தா உங்களுக்கு பயம் இருக்குது. நான் எங்க ராகதிசையில சரிஞ்சிருவனும் இல்ல இருக்கிறத இழந்துருவனும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு தாயக்கட்டை 2 வாங்கிக்கிங்க, பரம வடம் 1 வாங்கிட்டு வாங்க. காலையில குளிச்சுட்டு ராகு காலத்துல தாயம் விளையாடுங்க ஒருத்தர் கூட உட்கார்ந்து. அந்த பெரிய பாம்பு கிட்ட சிக்காம நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா ராகதிசையில் நீங்க ஜெயிச்சிருவீங்க.
அந்த பாம்பு கட்ட மாட்டி மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் தாயம் ஆடினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விலக போகுதுன்னு ராகு சொல்லாம சொல்லுது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம்ல. எனக்கு ஐயா, அந்த காலத்துல நல மகாராஜா 7.5 சனி பிடிச்சோன்னே என்ன ஆடுனாருங்க? தாயம் தானே ஆடினாரு. தாயம் ஆடி நாட்டை தோத்து அப்புறம் நகரத்தை பூரா இழந்து கடைசியில ஒரு கோமணம் கட்டி சன்னியாசியா வாழ்ந்தார். அப்ப அவருக்கு எதுல தெரிஞ்சதுன்னா தாயக்கட்டையில தான் தெரிஞ்சது. அப்ப ராகு என்பது பரமவுடன் அந்த காலத்துல இருக்க இல்லைங்களா? அது பரம படம் இல்ல, பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு தலையெழுத்து சொல்ல சொல்லுது, ஆட சொல்லி. ஐயா கரெக்டா? நீங்களாம் கைதட்டாதனால உங்களுக்கு ஏதோ பரவாயில்ல சார். இது கரெக்டு தானே? ஒர்க் பண்ணக்கூடிய பரிகாரம் தானே சார்? ஒர்க் பண்ணக்கூடிய பரிகாரம் தானே? நாளை காலை சூரிய உதயத்துல போய் நீங்க ஆடினாலும் நீங்க 18 வருஷம் தெரிஞ்சுக்க வேண்டியதை நாளை காலை தெரிஞ்சுக்கலாம்ல. உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய பரிகாரம் தானே வேணும். நாங்க வர வரவே பரிகாரம் எடுத்துட்டே வர்றோம். கொஞ்சம் கொஞ்சமா பரிகாரம் எடுத்துட்டு வந்தோம். நேற்றுக்கு நாங்க என்ன சொன்னோம்னா, நேற்றுக்கு நான் பரிகாரமே என்ன சொல்லியிருந்தேன்னா, யாருக்கெல்லாம் பித்திரு கடன் இருக்குதோ, நீங்க யாராவது ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு அவர் இறந்துட்டாருன்னா, அவர் இறந்துட்டாரு, நம்மளால கடன் கட்ட முடியல, இனிமேல் செத்து போயிட்டாரு, அந்த கடன் நம்ம கட்ட வேண்டியதில்லை நீங்க நினைச்சிட வேண்டாம். அந்த ஆத்மாவா வந்து நம்ம குடும்பத்துல கடனை கட்டி அந்த கடனை கட்டாம விடாது. அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, அவர் இறந்துட்டாருன்னா இந்த கோடி துணி இருக்குது இல்லைங்களா, அதுல கருப்பு மையில நான் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன், நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி அதுல எழுதி அவரோட பேரை எழுதி 1 லட்சம் ரூபாய் நான் திருப்பி கொடுத்துறேன் அந்த ஆத்மா போகும்போது போத்தி விட்டீங்கன்னா அந்த ஆத்மா நிம்மதியா போய் அடையும். புரிஞ்சுங்களா? அந்த கஷ்டப்பட்ட பணம் நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. ஆனா நீங்க சத்தியவா கொடுக்கணும். அந்த ஆத்மா வாங்காம போயிருச்சு. எத்தனை பேருடைய காசு கொடுத்துட்டு இறந்துட்டாங்க, ஆனா ஞாபகம் இல்லை. கரெக்டா இல்லைங்களா? ஆனா கோடி துணியில பேரை எழுதி கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மா பாக்குது, எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. அந்த ஆத்மா யாரையும் சோதிக்காது. இதை நிறைய பேர் செஞ்சு பித்திரு கடன் அடைச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுங்களா? ஒருத்தர் வந்து 2 பேர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அவருக்கு என்னன்னா முழுசும் குடிச்சிட்டாரு. அது இதே ஒரு அங்கலப்பு அவருக்கு. என்ன முழுசா குடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சாவு முட்டுட்டு இருந்தார். அவர் செத்துக்கே குளிமேட்ல போய் ஒரு கோட்டரை ஊத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்தியானாரு. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன காரணம்னா, நீங்க பட்ட கடனை திருப்பி அதை அடைக்காம நம்ம இருக்க முடியாது. இப்ப ஐயா என்ன கேட்கிறாருன்னா, அவருக்கு நம்ம கோடி துணி போட முடியலனா என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன ஒரு சங்கல்பன்னு கேட்டீங்கன்னா, அந்த இறந்து 1 வருஷாந்திரம் கும்பிடுவாங்க. அந்த வருஷாந்திரத்துல போய் கலந்து அந்த ஆத்மாவுக்கு சாமி கும்பிடும் போது இவங்களும் போய் உட்காந்து இந்த பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துன்னு அந்த ஆத்மா முன்னாடி போய் வேண்டிட்டாங்கன்னா அந்த பண தோசம் அந்த ஆத்மா தோசம் அதோட நிவர்த்தி ஆயிடும். இதை கண்டிப்பா செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க. ஆமா சார், நான் ஒரு ஜாதகத்தை நான் சொன்னேன். இப்ப திருவண்ணாமலையில ஒரு கோடீஸ்வரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த ஜாதகத்தை ஆதிகால பரிகார வகுப்புல சொன்ன கரெக்டுங்களாமா? அந்த பரிகாரத்தை அந்த ஜாதகம் எல்லாம் போடுறதுக்கு இப்ப நேரம் இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் அது ஆராய்ச்சியில சொல்றேன். ஒரு மனிதனை ஜோதிடர் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சி கொண்டு போக முடியும். அதுக்கு காரணம் நம்ம ஜோதிடருடைய உற்சாகம் தானே, கரெக்டுங்களா? அதை வந்து ஒருத்தர் அவ்வளவு ஒரு வேதனையில் இருக்கிறார். அவருக்கு நம்ம ஒரு 2 பரிகாரம் சொல்லி அவரை மேல எந்திரிச்சிட்டா இருப்போம். ஒரு கோடீஸ்வர, நான் அண்ணாமலை படத்துல சொன்ன மாதிரிதான், நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போக கூடாது இல்லைங்களா? அப்போ பரிகாரம் எங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னா இங்கதான் வேலை செய்யுது. நீங்க கலசத்துல என்னென்ன வைப்பீங்கன்னு சொல்லுங்க. கலசத்துல மாந்தலை வைப்பீங்க. நீங்க ஒரு கலசத்தை வீட்டுல சத்தி கலசம் வைக்கிறதா இருந்தா வேப்பந்தலை கொஞ்சம், மாந்தலை கொஞ்சம், அரச இலை கொஞ்சம், இந்த 3ஐயும் வச்சு 48 நாள் தேங்காய் எடுத்து வச்சு நீங்க 48 நாளும் சத்தி கலச பூஜை பண்ணிட்டு அந்த தீர்த்தம் எடுத்து உங்க தலையில தொளிச்சிங்கன்னா பிரபஞ்ச தோஷம் நிவர்த்தி ஆகுங்கன்னு. அந்த காலத்துல பாத்தீங்களா பஞ்ச காவியம்னு ஒண்ணு செய்யறாங்களா இல்லைங்களா? ஒரே பசுமாட்டுல இருந்து கொஞ்சம் சாணம், அப்புறம் கொஞ்சம் பால், அப்புறம் நெய், அப்புறம் வெண்ணெய், இதெல்லாம் சேர்த்து பஞ்சகாவியமாக்கி வீடு பூரா தெளிச்சா அந்த மகாலட்சுமி வாசம் நிவர்த்தி ஆகும். நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு காசு வந்துங்க தரித்திரமாட்டு இருக்குதுங்க, எனக்கு பணம் வந்தா நிக்கவே மாட்டேதுன்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, பசுமாடு பால் கறக்கிற மாட்டுல அந்த மாட்டுடைய வயிற்று மேல உங்க பேரை எழுதி வச்சுட்டு வாங்க, அந்த மகாலட்சுமி உங்களுக்கு கூட வரும்னு சொல்லியிருக்கேன். அவர் எப்படி எழுதுறங்கன்னு கேட்டாரு. எழுத முடியல. அதனால மாட்டு கொம்புல போய் அவர் எழுதி வச்சாரு. எழுதி வச்சதுல இருந்து அவர் சொல்றாரு, காசு வந்து கடங்கார எல்லாமே இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் காசு வருதுங்க ஐயா, எச்சம் வந்தா உங்களுக்கு தர்றேன்னாரு. எனக்கு தர வேண்டாம், ஒரு சில அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மாடுதான் மகாலட்சுமி.
இந்த மகாலட்சுமியோட மென்ஷன் பண்ணோம் நம்ம பேரை, அதை பேரை ஆசீர்வாதம் பண்ண வேலை செய்யும். நான் ஏற்கனவே ஒரு ஆதிகால பரிகாரத்தில் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னா, சிவன் கோயிலில் போய் சிவனை கும்பிட்றத விட நந்தி காதுல சொன்னா உங்களுக்கு வேலை செய்யணும்னு சொன்னீங்க. அது நந்தி காதுல சொல்ற பதில் பசுமாடு உயிரோடவே இருக்குது, அங்க போய் அகத்துக்கேறி வாழைப்பழம் கொடுத்து நேரவே சொல்லிட்டு வர வேண்டியதானே? என்னங்க ஐயா, இது சில இதுக்கு நீங்க இப்ப அஷ்டபந்தனம் எல்லாம் கொடுத்து உயிர் கொடுத்து அது பவர் ஏற்றி ஒரு 5000 வருஷம் ஆனாலும் சக்தி அதிகமாகும். இப்ப புத்தியோட நிக்கிறது இங்கே நிக்கிற பசுமாடு, இங்கே சொல்ல வேண்டியதானே? அது காதை விரிச்சு காமிக்குதா இல்லைங்களா? இது நிறைய பேர் இதை செய்யறாங்க. எதுக்காக இதை செய்யறாங்கன்னா, எளிமையான பரிகாரம் மக்களுக்கு சொன்னா அவங்க உடனே போய் செய்யறாங்களா இல்லைங்களா? என்னங்க ஐயா, இப்ப நம்ம இது சொல்றது எல்லாமே இந்த மாதிரி ஒரு புத்தகத்துல இந்த ஒரு பரிகாரமா நம்ம சேர்த்தி ஏன் நம்ம ஒரு புத்தகமா வடிக்க கூடாதுன்னு 60 நைட்டு 60 பகல் தூக்கம் முடிச்சு 18 வருஷ உழைப்ப ஒரே புத்தகமா வடிவம் அமைச்சிருக்கோம். நமக்கு பின்னாடி அது வாழும் இல்லைங்களா? நான் அதான் சொன்னேன், புத்திரம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமான்னு கேட்டேன். பதிலே யாரும் சொல்ல முடியல. நாளை காலையில கன்சீவ் ஆகிறதுக்கு தயாரா இருக்காங்க. அது புத்திரம் பிறக்கும். இது புத்தகம் பிறக்குமா? ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. இது ஒரு புத்தகத்தை உருவாக்குறதுன்னா ஒரு பெரிய விஷயம். இது செஞ்சு பார்த்ததுனால சொல்றேங்க. நான் 60 நைட்டு 60 பகல்ல 5 கிலோ குறைஞ்சிருக்கேன். அப்ப எவ்வளவு உழைப்பு செலுத்திருப்போம்? 65 கிலோ இருந்தோம். இந்த புத்தகம் வெளியிடும் போது எடை போடுற 60 கிலோ இருக்குங்க. அப்ப எந்தெந்த இடத்துல இருக்கிற உடம்புல இருந்து என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் உறிஞ்சிருச்சு இல்லைங்களா? அவ்வளவு இழந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த புத்தகம் 1000 புத்தகம் போட்டா எதுவுமே இல்லைங்க, அவ்வளவும் போயிருச்சு. அப்ப காரணம் 1000 ஜோசியருடைய வீட்டுல ஒரு ஆதிகால பரிகார புத்தகம், ஒரு பகவத்கீதை, ஒரு திருக்குறள் மாதிரி இன்னைக்கு உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. இது பெரிய விஷயம் தானே? அப்போ நம்மளால முடிஞ்சது தர்ம சேவை, ஏதாவது ஒண்ணு நல்ல விதமா பண்ணணும். அதுக்கான ஒரு பரிகாரங்களை நம்ம கரெக்டா எடுக்கணும். எடுத்தா கண்டிப்பா உங்க ஜோசியம் நம்மளுக்கு ஜெயிக்கும்ங்கிறதா ஐதீகம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மதுரை மாநாட்டுல இருந்து 3 நாளா வீட்டுக்கு போகல. எனக்கு எண்ணமெல்லாம் என்ன தோணுதுன்னா, ஒரு முளைப்பாறை போட்டுட்டு இருக்கிறோம், அதுக்கு தண்ணி ஊத்தாம வாடிட்டு இருக்குது. அது நான் போயிட்டு அது கரெக்டா செய்ய முடியும். இந்த மாட்டுக்கு பில்லு வைக்கலன்னு எப்படி வருத்தப்படுவாங்க, அது மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முளைப்பாறை கடியில என்னோட ஜாதகம் இருக்குது, காப்பர் தகடுல நான் எழுதி வச்சிருக்கேன். அதுக்கு மேல செம்மண்ணை போட்டு அதுக்கு மேல முளைப்பாறை வளருது. இதை தண்ணி ஊத்துனாதான் ஜாதகம் உயிர் வரும். வேலை செய்யுது, வேகமா உற்சாகமா இருக்குது. எந்த கிரகம் வக்கரமா இருந்தாலும் எது இருந்தாலும் எல்லாம் எல்லா கிரகம் வளருது. முளைப்பாறை போட்டு 21 முளைப்பாறை போட்டு வச்சிருக்கோம் ஒரு பெரிய ஒரு மண் பானையில. அதுக்கு டெய்லி அதுக்கு பாதுகாப்பு பண்ணி 22 நாளைக்கு ஒருக்கா ஜாதகத்தை எடுத்து மாத்தி மறுபடியும் முளைப்பாறையில வைக்கிறேன். என்ன செய்யுதுன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லலாங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாநாடுக்கு செலவு வந்து 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கிறோம். இந்த ஒரு மாசத்துக்குள்ள 1 லட்ச ரூபாய்க்கு மேல அது வருமானத்தை சம்பாரிச்சு கொடுத்துக்கு அந்த முளைப்பாறையில் இருக்கிற ஜாதகம். அப்ப வேலை செய்தா இல்லைங்களா? ஏதாவது ஈக்கி பார்க்கலாங்க. நம்ம ஈக்கி பார்த்தானே சொல்ல முடியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த முடக்கு தோஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தா முடக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க முடக்கை கண்டுபிடிச்சு ஒரு மனுஷன் கொடுத்தாரு. நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. அந்த முடக்கு கோயில் யாரோட கோயில் உங்களுக்கு தெரியுமா? நீங்க முடக்கு கோயில் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. சாஃப்ட்வேர் தட்டினாலோ ஏதாவது ஒண்ணு பண்ணாலோ ஓலைச்சுவடியில் எடுத்தாலோ கோயில் வருது, போயிட்டு வந்துடுறீங்க. அந்த கோயில் யாரோட கோயில் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுடைய முன்னோர்கள் கும்பிட்ட கோயிலைத்தான் நீங்க மறுபடியும் போயிட்டு வரீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க. ஊதியூர், பொன்னூதியூர் மலை இருக்கா இல்லையா? அந்த ஊர்ல என்னங்க ஐயா, கொங்கண சித்தருடைய கோயில்ல, ஆமா, தங்கம் செஞ்ச இடம். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் சித்தர் கட்டிட்டு இருக்கிறாங்க, மேல கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த கொங்கண சித்தர் வாழ்ந்ததே செல்வமும் புகழும் வேணும்னு தவம் பண்ணாரு. செல்வமும் புகழும் வேணும்னு இவர் தவம் பண்ணி போட்டு 800 வருஷம் தவம் பண்ணிட்டு எங்க ஜீவசம்மதி ஆயிட்டாருங்க? திருப்பதியில. இப்ப செல்வமும் புகழும் உள்ள சாமி எது? இப்ப திருப்பதிக்கு போவரா, கொங்கண சித்தருக்கு போவரா? ரைட்டு. ஆனா உயிர் யாரு? கொங்கண சித்தர். செல்வமும் புகழும் வேணும் 800 வருஷ தவத்தை கொண்டு போய் திருப்பதியில போய் ஜீவசம்மதி ஆயிட்டார். இவருக்கு அந்த பவர் வந்துருச்சு. இவர் எங்க இருந்து இருக்கிறாருங்க? இங்க 800 வருஷம் பொன்னூதி மலையில் தவம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஹிஸ்டரி எடுத்து நம்ம படிச்சதுக்கு அப்புறம் இந்த கொக்கு தவம் பண்ணி ஆகி போயிருச்சு. அப்ப இப்படின்னு பொசிஞ்சு பார்த்தோன்னே கொக்குன்ற நினைத்தாய கொங்கணவான கொக்கு பொசிஞ்சு கீழே விழுந்துருச்சு. இதை எரிச்சிட்டு தான் நேரம் எங்க போறாரு? பசிக்கு வாசகி வீட்டுக்கு போறாரு. அந்த அம்மா கிட்ட போய் சாப்பாடு போடுங்கன்னு கேட்கும் போது அந்த அம்மா கிட்ட போய் கேட்டதான் அந்த அம்மா ஒரு முறைச்சிருக்குது. முறைச்சோன்னே இவர் முறைச்சிருக்காரு.
இவர் கொங்கண சித்தர் முறைச்சதுனால அந்த அம்மா கேட்டிருக்குது, கொக்கன்று நினைத்தாய கொங்கணவான்னு. என்னடா அது, அங்க கொக்க எரிச்சது இந்த அம்மாக்கு எப்படி தெரியும்? அப்ப ஏதோ இந்த அம்மாட்ட ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அங்கேயே நிழல்ல உட்கார்ந்து ரசிச்சு பார்த்திருக்காரு. இந்த அம்மாவுடைய வீட்டுக்கார் வந்து வள்ளுவர், திருவள்ளுவர். அவர் 1330 குறள் எழுதுனத முதன்னு எடுத்து படிச்சு புரிஞ்சவர் கொங்கண சித்தர். இத உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த கதை எங்கிட்ட வந்ததுனால, நம்ம ஒரு திருவள்ளுவர் குல வம்சம்னு எங்க பாரம்பரியம் சொன்னாங்களே, அந்த வம்சம் நம்ம பிறந்ததுனால அப்ப கொங்கண சித்தரை போய் நான் பார்த்துட்டு வரலான்னு அந்த ஊருக்கு போனேன். அங்க போகும்போது ஒரு லோடு செங்கல்ல அடுக்கி வச்சிருந்தாங்க. இந்த கல்லை எல்லாத்துக்கும் 2 கல்லை எடுத்து, நீங்க மலை மேல தானே போறீங்க நைட்டு பௌர்ணமிக்கு, 2 கல்லை எடுத்து போட்டு போங்க. நாங்க ஒரு கல் 5 கிலோ, 2 கல் 10 கிலோ, வரவங்களுக்கெல்லாம் 2 கொடுத்து விடுறாங்க. இந்த ஒரு லோடு கல்லு விடியற்குள்ள போய் சேர்ந்துருச்சு. அப்ப நான் என்ன நினைச்சு எடுத்துட்டு போறேன், இந்த கல்லை கோயில்ல கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. எனக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு யாருக்கு வந்தாலும் இந்த கொங்கண சித்தர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி வழி விடுங்க அப்படின்னு சாமி கும்பிட்டு அந்த கல்லை வச்சுட்டு வந்திருக்கேன். இது எனக்கு அப்புறம் ஒரு 100 வருஷம், எனக்கு அப்புறம் 100 வருஷம், அதுக்கப்புறம் என்னோட பேர ஒருத்தன் வருவான், அவனுக்கு முடக்க ஊதியூர் கோயில் வரும், அதுதான் முடக்குன்னு வரும். இது நான் கும்பிட்ட கோயில் தான் அவன் போய் கும்பிட போறாத முடக்கு. இப்ப புரியுதுங்களா ஐயா? நான் இப்ப செஞ்சுட்டு வந்துட்டேன், அது விதைச்சிட்டு வந்துட்டேன். அப்படித்தான் இந்த கோயில் 5000 கோயில்களையுமே முடக்கு ஒருத்தருக்கு சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு இதுதான் முடக்கோயில் வந்தா, உங்க மூதாதிகள் கஷ்டப்பட்டு போய் மாட்டு வண்டி கட்டி, சவாரி வண்டி கட்டி, குதிரை வண்டி கட்டி அந்த கோயில்ல போய் விளக்கு போட்டு என் வம்சமே நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க விளக்கேத்துனதா உங்க ஜாதகத்துல சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு முடக்கு. இது கடைசியில ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, அவங்க அந்த வம்சத்தை கும்பிட்டவங்கள தான் வர்றாங்க. நேற்றுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஒரு மீட்டிங் பத்தி பேசணும். மதுரை இந்த புத்தகத்துல எழுதியிருக்கேன், தெரிஞ்சு எழுதணும் தெரியாது எழுதணும், அந்த ஹிஸ்டரி கிடைச்சது எழுதினேன். மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவில் இருக்கக்கூடிய சாமி சிலை மரகத கல். ஏன் பச்சை நிறம் வந்து அங்க உதவுச்சுன்னா, அந்த கல் வந்து அதுக்கு மேல ஒரு கருப்பு சாயமா வச்சிருக்காங்க சாமிய. ஆனா ஒரிஜினல் மரகத கல். அந்த கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள மணி அடிக்கிறது இல்ல, அந்த கோயிலுக்குள்ள ஒரிஜினல் மரகத கல். ஆனா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த மரகத கலர்ல இருந்து பச்சை கிளியும் அங்கதான் இருக்கு. ஒருத்தருடைய ஜாதகமும் யாரு உள்ளுக்குள்ள வந்தாலும் அவங்க ஜாதக வேலை செய்யணும்னு சொல்லி 3867 சுவாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணி அந்த கோயில்ல அகோர வீரபத்தருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது அகோர வீரபத்தர் ஒரு சாமி இப்படி தலகளா இருக்கும் பார்த்திருக்கீங்களா? மதுரை மீனாட்சி கும்பிடுவீங்க, பார்த்திருக்கீங்க. அதுக்கு அடுத்து சுந்தரேஸ்வரர் அந்த போவீங்க. அதை கும்பிட்டுட்டு நேரம் வந்தோடனே 2 பேர் அகோர வீரபத்தர் கீழே அஷ்ட பைரவரை கீழே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேல அகோர வீரபத்தரை வச்சிருக்காங்க. அந்த தெய்வத்தோட கண்ட்ரோல தான் எல்லா தெய்வத்தினுடைய மூல காப்பா அங்கதான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நீங்க அங்க 2 விளக்கு போட்டு உங்க ஜாதகத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். அகோர வீரபத்திர, அக்னி வீரபத்திரர். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, போன ட்ரிப்பு இப்ப அவர் எம்எல்ஏவா இருக்காரு, இப்ப அவர் எம்எல்ஏ வைக்கிறாரு. அவர் வந்து பஸ் எல்லாம் வித்துட்டாரு, வீடு இடம் எல்லாம் வித்துட்டாரு. நாளை காலையில சூரிய புத்தகத்துல சீட்டு அறிவிக்கணும். இன்னொரு ஆள் ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் வரும்னு சொல்றாங்க. பிரசன்னத்துல எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க, கண்டிப்பா நான் சீட்டு வாங்கி ஜெயிச்சேன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி செய்வேன்னு சொன்னாரு. இந்த அன்னதானம்னு சொன்னதுனால ஒரு பரிகாரம் அவருக்கு சொன்னேன். நாளை காலையில சூரிய உதயம், இப்ப நெட்ல சர்ச் பண்ணுங்க. காஞ்சி காமாட்சி ஒரு படம் எடுங்க, காசி விசாலாட்சி, மதுரை மீன் ஆட்சி, இந்த 3 ஆட்சி படத்தையும் எடுத்து சீட்டு அறிவிக்கிற பக்கம் போய் முன்னாடி உட்காருங்க அண்ணன். இந்த 3ம் ஆட்சி, அதனால அவர் ஆட்சி பிடிச்சிட்டாரு, வேலை செய்தா இல்லைங்களா? இந்த 3 ஆட்சி. இது ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் 3 தெய்வம் இல்ல, இவர்கிட்ட இருக்குது. இவரை கூப்பிட்டு சீட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப அவர் கரண்ட்ல எம்எல்ஏவா இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? ஜோசியம் ஜெயிக்குதா இல்லைங்களா சொல்லுங்க? வேணாம், அது பூர்வ ஜென்ம யோகம். கொடி சொத்தா இருந்தாலும் ஜாதகத்துல பிறப்பு யோகம் இல்லாம ஏதாவது வேலை செய்யுமா? வேப்ப மரத்துக்கு தேனா ஊத்தி வளர்த்தினாலும் வேப்பம் பழத்தை பிடிங்கி சாப்பிட்டா என்னவா இன்னைக்கு? அப்ப பிறவி குணத்தை மாத்த முடியல. பிறக்கும் போது கொண்டு வந்த யோகம் அந்த காலங்கள் வரும்போது வேலை செய்துங்கிறாங்க. கரெக்டா? என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு, சார் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் நான் இடம் வாங்கினேன், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடு வாங்கினேன், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் காடு வாங்கினேன்னாரு. நான் சொன்னேன், இந்த குழந்தையே இல்லாதவங்க நீங்க இப்ப எந்த யோகத்துல வேலை செய்யணும்னு சொல்லுங்க. குழந்தை பிறந்தே இத்தனை சொத்து வாங்கினாரு. அந்த ஒருத்தர் குடும்பத்துல குழந்தையே இல்லை, அவரு காடு வீடு சொத்து எல்லாம் தேடி வச்சுக்கிறாரு. அப்ப என்ன காரணங்க? என்ன குழந்தை பிறந்ததே இவர் சொத்து வாங்கின, குழந்தை பிறந்த வீடு வாங்கின சொல்றாங்க. நீங்களே போய் சொல்றீங்க. ஜோசியம் பார்க்க வந்தவரே சொல்றாரு இவங்களுக்கு இதான் அடையாளம், இவர் பிறந்தே இப்ப நல்லா இருக்கிறாங்கிறாங்க. அது சாத்தியமாங்கிறது இப்ப சொல்றத உங்களுக்கு சொன்னேன்.
அது சாத்தியமான்னு நீங்க சொல்லுங்க. அது குழந்தையே இல்லாதவங்களுடைய குடும்பத்துல இவர் இடம் சொத்து வீடு வாங்குறாருன்னா அப்ப குழந்தை இல்ல, அப்ப இவர் காரணம் என்னங்க? நான் சொல்றது நான் பிறக்கும் போதே இவரு இடம் வாங்கணும், வீடு வாசல் கட்டணும், இந்த சமுதாயத்துல பேர் புகழோட வாழறன்னு சொல்லி கருவறையிலேயே உதிக்க முன்னாடியே கடவுள் எழுதி வச்ச ரெக்கார்டு தான் பிறக்கும் போதே இருக்குது. அது மாறாது. இந்த குழந்தை பிறந்ததுனால என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவருடைய உயிரணுக்கள் இவரோட சக்தி. இவருக்கு எந்தெந்த வயசுல யோகத்தை கொடுக்கணும் திசா புத்தி இருக்குதோ அந்தந்த வயசுல ஒரு குழந்தைகள் பிறக்கிறதுனால அடையாளம் இதை வச்சு நீங்க சொல்றீங்க. புரிஞ்சுங்களா? ஆனா அவருக்கு இப்ப எனக்கு நான் 43 வயசுங்களா, 43 வயசு எனக்கு ஆகுது. 2024 இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். 2024 என் பையன் பிறக்காதுக்கு முன்னாடி 2024 எழுதுவன் நான் பிறக்கும் போதே வாங்கி வந்து கட்டுத்தது வருது. அதானுங்க ஐயா. அப்ப ஒரு குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும் தனித்தனி மனிதனுக்கு பிறக்கும் போது எழுதப்பட்ட விதிதான் ஜோதிடம். ஒருத்தர் சொன்னாரு ஜாதகம் கண்டிப்பா பார்த்தே ஆகணுங்களா, ஜாதகம் பார்க்காம மனுஷன் வாழ முடியாதான்னு கேட்டார். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், ஜாதகம் பார்க்காம நிறைய பேர் வாழ்றாங்க ஐயா, அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஜாதகம் பார்க்கணும் பாரம்பரியம் சொல்லி கொடுத்துருக்குது, முன்னோர்கள் ஏதோ அந்த காலத்துல ஏதோ சொல்லியிருக்காங்க, அதனால ஜாதகம் பார்க்கறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு. இல்ல ஜாதகம் கண்டிப்பா பார்த்து தான் ஆகணுமான்னு கேட்டார். நான் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களோட லட்சியம் என்னங்கன்னு கேட்டேன். நான் ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும், நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும், நான் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஒரு கை நிறைய மோதிரம் போடணும், நான் வைரம் வாங்கி போடணும், இதெல்லாம் என்னோட லட்சியம்னு அவர் சொன்னார். சரி, இந்த லட்சியம் எப்பப்ப நடக்குன்னு ஜாதகத்துல தேதி வரைய திசாபுத்தி வரை எழுதி கொடுக்கலாம். உங்களை பத்தி அறிகிறது ஜாதகம், அதுக்கு தாங்க ஜாதகம் பார்க்கறேன்னு சொன்னேன். காடருடன் மூடர்கள் சேர்ந்தால் கல்வி உரையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. படிக்காதவங்களுக்கு கணிதத்தை பத்தி பேசினா எப்படி புரியும்? அந்தந்த வயசுல எது நடக்கணுங்கிற விதி ஜாதகத்துல இன்னென்ன திசாபுத்திகள் காலங்களை இது நடக்கும்னு ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் அது எழுதிப்பட்ட விதி. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல சார், அந்தந்த வருஷம் நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல. இப்போ ஆதிகால பரிகாரத்துல போன வாரம் பிரமிச்சு போயிட்டாங்க. ஒரு வண்டி வாங்கணும்னா நான் என்ன சொன்னேங்க, ஒரு வண்டி வாங்கணும்னா வண்டிக்கு ஆயில் பார்த்துருக்கீங்களா சார்? வண்டி ஒரு வாகனம் வாங்குறீங்க, வாகனம் எத்தனை மடம் சார்? ரொம்ப யோசிக்கிறீங்களே, மாத்திட்டாங்களே இப்போ. ஒரு நிமிஷம். 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 8ஆம் பாவத்து அதிபதி போய் கெட்டு போச்சுன்னா நீங்க வாங்கின வண்டியை ஜப்தி பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க. புரியல சார்? நம்மளுக்கு ஆயில் எத்தனை மடம்? நம்மளுக்கு கொஞ்சம் சார் கொஞ்சம் வேகமா சொல்லுங்களே சார். நிமிர்ந்து உட்காருங்க, ஒரு மந்திரம் சொல்றேன், நிமிர்ந்து உட்காருங்க சொல்றேன் சார். நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், கார் ஓட்டி ஓட்டி கிளச் எல்லாம் போயிருச்சு. 4 பாயிண்ட் சொல்ல போறேன், எங்களை தாட்டி விட்டுருவாங்க. நீங்க நிமிர்ந்து உட்காருங்க. ஜோதிடம் என்னைக்கு நிமிர்ந்து இருக்கணும் ஜோதிடம் கேட்கறவங்க சார். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. 4ஆம் இடம், ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடம்ங்கிறது உங்க ஜாதகத்துக்கு ஆயில் எத்தனாம் இடம்? உங்க லக்கணத்துக்கு 8ஆம் பாவம் சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு மனிதனுக்கு ஆயில் 8ஆம் பாவம் கரெக்டா? அதான பாரம்பரியம். சரி, இதே 4ஆம் பாவத்துக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப எனக்கு விருச்சிக லக்கணம், என்னுடைய லக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்ன வீடா வரும்? கும்பம். இந்த கும்பம் வாகனம் அந்த வீட்டுல பிறக்குது. நான் ஒரு வாகனம் வாங்கலான்னு போறேன், எனக்கு 4ஆம் பாவம் இயங்குது. சரி, இந்த வண்டி நான் வாங்கிட்டேன், எனக்கு 4 வேலை செய்யுது. இந்த வண்டி எனக்கு நிலைச்சு நிக்குமானா 4க்கு கும்பத்துக்கு 8வது வீடு எது? கன்னி. அதுக்கு அதிபதி யார்? அந்த புதன் கெட்டு போயிட்டா நீங்க வண்டி உங்க பேர்ல வாங்க வேண்டாம், அதோட ஆயில் முடிஞ்சதுன்னு சொல்லுது. எப்படி சார் இப்ப புரிஞ்சுதா சார்? எந்த பொருள் வாங்கினாலும் அந்த காரகத்துவத்துக்கு ஆயில் பாவம் பாருங்கிற. சரி, வண்டி விட்டுருங்க, வீடு விட்டுருங்க, எல்லாமே 4ஆம் பாவம் கரெக்டுங்களா? அதானே. ஒரு கோயில் கட்டலாம் நீங்க நினைக்கிறீங்க, கோயில் எத்தனை மடம்? 9. 9 கெட்டு விருச்சிக லக்கணமே வச்சுக்கோங்க. விருச்சிக லக்கணத்துக்கு 9 கடகமா? கடகத்துக்கு 8 சனியா? சனி நீசமானவர் போய் விருச்சிக லக்கணக்கார கோயில் கட்டா அந்த கோயில் அவர் இருக்க மாட்டாரு, மத்தவங்க வாழுவாங்க. இதைத்தான் சொல்ல வருது சார். அந்த பாவகத்துக்கு 8ஆம் பாவம் கரெக்டுங்களா? பாவகத்துக்கு 8ஆம் பாவம். அந்த பாவகம் கெட்டு போச்சுன்னா நீங்க வாழவே முடியாது. இப்ப பாருங்க, நம்ம தாய் நம்ம கூட இல்ல, நம்மளுக்கு எதிரியா இருக்குதுன்னா நம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடம், 4க்கு அது 8ஆம் பாவாதிபதி கெட்டு போச்சுன்னா நம்மனாலதான் அந்த தாய்க்கு ஆயுள் பங்கம் ஏற்பட்டிருக்குது. இப்ப தெரிஞ்சுக்கலாம்ல. 9ஆம் இடத்துக்கு எடுத்துங்க, உங்க லக்கணத்துக்கு நம்ம 9 கெட்டு போச்சுன்னா அப்ப கெட்டு போச்சுன்னு அப்பனோட ஆயுள் எங்க இருக்குது? லக்கணத்துக்கு விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் இடம் கடகம், அதுக்கு 9க்கு அதிபதி 8 ஆயுள் சனி போய் இவர் ஜாதகத்துல பிறக்கும் போது 6, 8, 12 மறைஞ்சால் இவருக்கு பிறப்பு வாங்கின விதியை விட்டு இடையில பாவம் செஞ்சதுனால அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு இந்த பையன் ஆயுள கெடுக்கிறான். எப்படி
அதானுங்க ஐயா, இதுக்கு பரிகாரம் வேணுமல்ல, இந்த ஜாதகத்துல பரிகாரம் வேணுமல்ல. அப்ப என்னுடைய ஜாதகத்துல எனக்கு அப்பா பாதகமா இருந்து கெட்டு போயிட்டா, இந்த பாவகத்தை நம்ம கெடுக்கணும்னா இந்த அப்பாவை விட்டு இவர் தள்ளி இருந்து அவர் வாழ்க்கை நடத்தினாருன்னா இவரோட எஃபெக்ட் பாதிக்காதுங்கிறதா அந்த காலத்துல தள்ளி வச்சாங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்படித்தானுங்க. இதுதான் அந்த காலத்துல எடுத்து வச்சாங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க, அது ஆட்டோமேட்டிக் வேலை செய்யுது. பாரு, இப்ப எனக்கு லக்கணம் நிக்கிற நட்சத்திரம் ஒவ்வொரு தடவையும் வரும்போது நான் ஆயிலையும் கேட்ட ரேவதிலேயே திருச்செங்கோடு கால் வைக்கிறேன். எனக்கு லக்கணம் கேட்டில் நிக்குது, இந்த வஸ்திரமும் புதனே வருது. இப்ப என்னமோ சொல்ல வருதுங்களா? இது லக்கணம் வந்து எனக்கு கேட்டையில் நிக்குது. அவர் ஜாதகத்துல சொன்னாரு, சார் உங்களுக்கு புதன் நீசா, புத்தகம் எழுதி வீணா போயிடாதீங்க அப்படின்னாரு. நான் எப்பவுமே யாரு பேச்சையுமே கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பேச்ச நீங்க கேட்டுட்டீங்கன்னா நமக்கு அறிவில்லைன்னு பொருத்தம். புரிஞ்சுங்களா? யாரு பேச்சையுமே கேட்கக்கூடாது. நீங்க பிறக்கும் போது நீங்க ஜோசியரம்மா, இப்ப நீங்க பிறக்கும் போதே அஸ்வினி பரணி கீர்த்திகின்னு உங்க அம்மா தொட்டிலாட்டினாங்களா? இல்ல இப்பதானே வந்து ஜோசியம் படிச்சீங்க. அப்ப எப்படி மாறும்? பிறக்கும் போது கிடையாது. இடையில தானே இந்த ஜோதிடம். இப்போ எங்க அம்மா ஏதாவது தொட்டிலாட்டி விட்டாங்களா? இல்ல. இந்த புத்தகம் எழுதுனாங்கன்னாரு. நான் சொன்னேன், என் ஜாதகத்துல ஒரு ஜோதிட பாடசாலை காலேஜ் கட்டுற யோகம் என்ற ஜாதகத்துல இருக்குதுன்னு நான் சொன்னேன். அவர் மிரண்டு போயிட்டாரு. என்னங்க இப்படி சொல்றீங்கன்னாரு. எனக்கு புதன் நீசம், ரேவதி நட்சத்திரத்திலே நீசம். இப்ப சொல்லுங்க, புக் எழுத தகுதி இல்லையில்ல சார்? அப்படித்தானே. எனக்கு பிறக்கும் போதே புதன் நீசம், ரேவதி நட்சத்திரத்திலே நீசம். 1980 25/4/80 9:15 போட்டு பாருங்க இரவு. ரேவதி நட்சத்திரத்துல கடைசி பாத்தல் நீசம். இந்த புக்கு நம்ம எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் நீசமானதுனால இந்த நீசத்தன்மை என்ன பண்ணிருதுன்னா, என்னுடைய விருச்சி இலக்கணத்துக்கு 5ஆம் பாவத்துல போய் பூர்வ புண்ணியத்தை இழந்துருது. நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறோம். நீங்க டார்ச் லைட்டை கொண்டு போய் மீனத்துல அடிச்சீங்கன்னா மீனத்துல வெளிச்சம் அடிக்குமா? அதுக்கு நேர் புதன் வீட்டுக்கு நேர் 180 டிகிரி கண்ணிக்கு வெளிச்சம் அடிக்குமா? அப்ப புதன் அங்க புதனோட பவர் பூராமே அங்கிருந்து ஸ்டோரேஜ் வந்து கண்ணி ஆட்சி உச்சதுனாலதான் இந்த புத்தகம் எழுத முடிஞ்சது. அப்ப புதன் நீசமானா ஒரு கல்வியை வறுத்தெடுக்கக்கூடிய சக்தி எப்படி வேணாலும் கணக்கு மாத்தலாம், எப்படி வேணா பேசலாங்கிறத புதன் நீசமானா. புதன் ஆட்சி உச்சமா இருக்கிறவங்க என்னன்னா, நான் படிச்சிருக்கேன், எனக்கு தகுந்த கௌரவத்தை கொடுத்தா நாங்க வருவேன்பாங்க. நீங்க கூப்பிடலாம் நான் வருவனே. காரணம், அந்த புதன் நீசமானதுனால. புதன் என்பது நளின பேச்சு இல்லைங்களா? நளின பேச்சு. நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த போன மீட்டிங்ல தான் நம்ம சொன்னோம், தீ வந்து திங்காத ஒரே மூலிகை பாதரசம். ஊடே எரிஞ்சாலும் இந்த பாதரசத்தை எரிச்சு விட்டீங்கன்னா ஊடெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு கடைசியில ஒன்னா சேர்ந்து வந்து மெல்ட் ஆகி நின்னுக்கும். அப்ப எப்படி வேணாலும் அது நெளிஞ்சு போய் எனத்தோட சேர்ந்துரும். அப்ப அந்த புதன் ஒரு ஜாதகத்துல கெட்டுட்டா தேடல் அதிகமா இருக்கும்னு சொல்லுது. புதன் கெட்டுட்டா, புதன் கெடணும். ஏன் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல மண்ட புதன் நிறைஞ்சு விளைய கொடுக்கணும், அதுக்கு மட்டும் சொல்லும் போது புதனே கெட்டுட்டா அந்த புதனோட சக்தி எங்க பிறக்குதுன்னு தெரியணும்ல. இப்ப விருச்சி இலக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்பது உயர்கல்விங்களா? உயர்கல்வி எத்தனை மடங்குமா? அப்ப புதன் நீசமாயி விருச்சி இலக்கணத்துக்கு எங்க பாப்பாரு? அப்ப உயர்கல்வி ஸ்தானத்துக்கு இது ஒரு உயர்கல்வி. நீங்களே போறது ஒருத்தர் கேட்டாரு, இந்த புக்கை டீச்சிங் எடுக்கிட்டான்னு கேட்டாரு. அப்ப நீங்க பாடசாலை வைக்கத்தானே போறீங்க. இப்ப புதன் வேலை செய்தா இல்லையே? இதுக்கு நம்ம ஜாதகமே ரெக்கார்டு தானே சார். நம்ம ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். யாராவதுக்கு தெரிஞ்ச முதல்ல ஆடமாதா யாராவது ஜாதகத்துல சூரிய உச்சமா இருக்கான்னு பாருங்க உங்களுதுல. சார் யாராவது சூரிய உச்சமா இருக்கா? ஐயாவுக்கு இருக்குது. சந்திரன் யாராவது உச்சமா இருக்கா? சந்திரன், செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, குரு இல்ல, சுக்கிரன் இருக்கு, சனி, ராகு, கேது இருக்கு. இது என்னன்னு கேளுங்க நீங்க. இவங்கெல்லாம் உச்ச கிரகம் தானே, இவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. கரெக்டுங்களா? இது என்ன சொல்ல வருதுன்னா, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சமா இருக்குதோ அவங்களுக்கு நீங்க அடிமை, எந்த கிரகம் நீசமா இருக்கோ அவங்க உங்களுக்கு அடிமைன்னு சொல்ல வருது. சார் உங்க ஜாதகத்தை நீங்க அவங்க கூட சண்டை போடுங்க, அவங்க கிட்ட நீங்க சண்டை போடுங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்களான்னு பாக்கலாம். உங்க ஜாதகத்துல அவங்க பவர் வாங்கிட்டாங்க, நீங்க கீழே இறக்கிற முடியுமா? இப்ப என் ஜாதகத்துல நான் சித்திரை மாசம் 13ஆம் தேதி பிறந்தேன். 13 டிகிரி சூரியன் இருக்குமா? எங்க அப்பா பெரிய ஜோசியர், அவர் 60 வயசு வரைக்கும் பார்த்துட்டு 60ஆம் கட்டத்துல இறந்து போயிட்டாருங்களா. நான் அவருடைய முகத்தவே நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு நம்ம ஜோசியரா வந்திருக்கோம். அந்த காலத்துல ஒரு பிரச்சனைனா இந்த கொடுங்கோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த பில்லு இருக்கிற கொடுங்கோல், அதை தூக்கிட்டு என்ன பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி ஒடியாந்துருவாராம். என்ன பிரச்சனை அப்பயே ஆபத்தை காப்பாத்துறது. அப்ப என்ன காரணம்னா, சூரியன் உச்சமாய் இருக்கிறவங்க
அப்பாவை பவர் பண்றதுக்காக நீங்க பிறந்திருக்கிறீங்க. சூரியன் நீசமா இருந்தா நம்மளே அது வறுத்தெடுக்கும். அப்ப எந்த கிரகம் வலிமையா இருக்குதோ அந்த கிரகத்தோட சக்தி வச்சுதானே வாங்க முடியும். கரெக்டுங்களாமா? இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் திருமண பொருத்தம் பார்க்கும்போது 2 பேர்த்தோட ஜாதகத்திலையுமே 2 சூரியனும் உச்சமா இருக்குது. இப்ப திருமணம் பண்ணி வைங்க. இவங்க அப்பாவை பத்தி இவங்க கௌரவமா பேசுவாங்க, அவங்க அப்பா பத்தி அவங்க கௌரவமா பேசுவாங்க. சண்டை எதனால வரும்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சுங்களா? இப்போ சூரியன் உச்சமா இருந்து சூரியன் உச்சமா இல்லாம கட்டி வச்சீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் இறங்கி போவாங்க. 2 பேரும் கைத்தை இழுத்து பிடிச்சா யாரு விடுறதுன்னு. கரெக்டுங்களா? இதே மாதிரிதான் ஒரு ஜாதகத்துல நம்மளுடைய கர்ம வினைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆதிகால பரிகாரம். நம்ம முன்னோர்கள் அதைத்தான் வகுத்து வச்சாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா காலையில நீங்க ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போனா உங்களுக்கு நல்லது. காலையில நீங்க ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போகலாம். சார் காலையில மண்ணை தொட்டு கும்பிடுங்க. இந்த பூமி மிதிச்சு நம்ம நடக்கிற ஒண்ணு. 2வது தலை சுத்தி ஒரு தேங்காயை உடைச்சு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். சார் நீங்க ஒரு தலை சுத்தி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போங்கன்னு பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்கன்னா அங்க ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அது ஏன் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சூரிய வலது கண்ணு, சந்திரன் இடது கண்ணு, செவ்வாய் பல்லு, புதன் நாக்கு, புதன் நெத்தி, குரு மூக்கு, சுக்கிரன் ஸ்கின்னு, சனி வாயு, ராகு வாயு, சனி தாடை, ராகு கேது தாடி, 9 நவகிரகம் இருக்கிறனால ஒரு தேங்காய் எடுத்து இந்த தலையை சுத்தி உடைச்சிட்டு போக நவகிரக தோசை நீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார் கரெக்டா? நீங்க சொல்றது பார்த்தா ஏதோ தப்பா தெரியுதா? சார் சூரியன்னா வலது கண்ணு, சந்திரனா இடது கண்ணு, செவ்வாய்னா பல்லு. ஆயுதம் எது? ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா அறுவாள் இருந்து கடிச்சு வச்சிடறோம். கடிச்ச பல்லுல இருந்து ரத்தம் வர வைக்கிறதே பல்லு. அதுக்கடுத்து புதன்னா நாக்கு, புதன்னா மூக்கு. கரெக்டுங்களா? குருன்னா மூக்கு, சுக்கரன்னா ஸ்கின்னு, சனினா தாடை, அப்புறங்க ராகுன்னா வாயு, கேதுன்னா தாடி. அப்படித்தானே? இந்த 9 கிரகங்களையும் இந்த தர்மம் தலைக்காக்குன்னு சொன்னாங்கல்லங்க. தர்மம் தலைக்காக்குன்னு வம்சத்துல நீங்க செஞ்ச தர்மம் இந்த முண்டத்தோட வாழ முடியாது, தலையை காத்து வச்சிருந்தா தான் வாழ முடியும். தர்மம் தலைக்காக்குன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அதானே? அப்ப இந்த ஒரு தேங்காய் எடுத்தீங்கன்னா அதுல 3 கண்ணு இருக்கிறனால சிவனுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி நம்மளை படைச்ச நவகிரகத்துக்கு அந்த தேங்காய் எடுத்து 9 முறை தலை சுத்தி அந்த தேங்காயை உடைச்சா இந்த தலையில இருக்கிற தோஷ நிவர்த்தி ஆகணும் தான் பொண்ணு மாப்பிளைய வேற ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து வெனாங்கோயில போய் இப்படி தலையை சுத்தி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆதி காலத்துல கூட்டிட்டு போவாங்க. கரெக்டுங்களா? இது ஏன் அந்த காலத்துல முன்னோர்கள் செஞ்சாங்க? அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. கரெக்டுங்களா? ஞாபகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நீ செய்யலாம் இல்லைங்களா? இது என்ன சொல்லுதுன்னா சாஸ்திரம் 30 நாளைக்கு 30 தேங்காய் நம்ம தலை சுத்தி உடைச்சா இன்னைக்கு இருக்கிற டெஸ்ட், இன்னைக்கு கர்ம இன்னைக்கே டேலி ஆயிருமா? அதை சொல்லுது அது. சார் உங்க வீட்டுல விசேஷம்னா தேங்காய் உடைப்பீங்க. ஆனா நம்மளுக்கு நம்ம விசேஷமா இருக்கணும்னா நம்ம கிட்ட கிளைண்ட் நிறைய பேர் வர்றாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருமே நம்ம தலை பார்த்தானே பேசுறாங்க. எல்லா ஸ்டோரேஜும் நம்ம மூளைக்குள்ள தானே சேர்த்து வச்சுட்டு போறாங்க. அப்ப கர்மம் நம்ம வாங்கிக்கிறோம். அதையும் ஒரு பரிகாரம் பண்ணி உடைச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு டேலி ஆயிருமில்லங்க சார். கரெக்டா? எங்க முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜாதகம் பார்த்துட்டு வந்து போனா உப்பு தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. அவங்க நெகட்டிவ் எல்லாம் அழுது புலம்புனதெல்லாம் அங்கதான் இருக்குமா. அந்த உப்பு தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா அடுத்த ஆள் வந்து உட்காரும் போது அந்த நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் சேரக்கூடாது இல்லையா? அதனால ஒவ்வொருத்தருக்குமே அந்த வெண்கடுகு தண்ணியில நினைச்சு கொஞ்சம் உப்பு தண்ணி தெளிச்சு நீங்க தொழில் செய்யற இடத்துல தெளிச்சு வச்சீங்கன்னா நம்மளுக்கு இந்த முதுகு வலி இடுப்பு வலி வராதான். ஏன்னா இவங்க கர்ம பதிவெல்லாம் இங்கதான் வந்து சேரும். இதை முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே வெந்தயத்துல உப்பு தண்ணி கலந்து தொழில் பார்க்குற இடத்துல காலையில ஊத்தி மாப்பு போட்டு தொடச்சு விட்டு தீபம் போட்டு அப்புறம் தான் ஜோசி தொழில் பார்ப்பாங்க. இனி நம்மளும் நீ செய்யலாம் இல்லைங்களா? சார் அந்த ஆமாங்க சார், வெந்தயம் குரு தானே. அப்போ வந்தவங்க எல்லாருமே நம்மளுடைய தோஷத்தை நீக்கிறக்காக அந்த காலத்துல வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு அவங்க அதை தெளிச்சு விடுவாங்க. குருவோட சக்தியை உள்ள இறக்குவாங்கன்னு. அப்ப அதுதான் அந்த காலத்துல இது வேலை செஞ்சிருக்குதுங்க. முன்னோர்கள் அந்த காலத்துல அந்த பரிகாரங்களை எல்லாம் ஆதி காலத்துல முன்னோர்கள் அதெல்லாமே செஞ்சிருக்காங்க. சார் தாமரை குளம் முதல்ல இருந்துச்சா இல்லைங்களா? முதல்ல ஆறு கிடைக்காது, சமுத்திரம் கிடைக்காது, தாமரை குளம் இருக்கு. தாமரை குளத்துல தாமரை மலர்ந்து இருக்கும். இவங்க அந்த தண்ணியில போய் குளிச்சுட்டு வருவாங்க. வறுமை இல்லாம வாழ்ந்தாங்களா இல்லைங்களா? அப்ப தாமரை குளத்துக்கு அந்த பவர் இருக்கு இல்லைங்களா? நானே சொல்லியிருக்கேன், தாமரை விதையை கொண்டு போய் காசு கிடைக்கும்னா கொஞ்சம் சேத்துல போட்டுவாங்க. அது முளைச்சு தாமரையாய் மலர்ந்து வந்தா அதுக்குள்ள உங்களுக்கு காசு வரும்னு நான் சொல்லியிருக்கேனே. கரெக்டுங்களாம்மா?
சின்ன சின்ன பரிகாரம் தான். ஆனா அந்த காலத்துல நாட்டுல எல்லாரும் வேலை செஞ்சுக்கிறாங்களா இல்லைங்களா சார்? மல்லிகைப்பூ வந்து சுக்கரனே என்ன சார்? மல்லிகைப்பூ என்ன கிரகம்? மனம் அடிக்குதல்ல, சுக்கரன் தானே. இந்த மல்லிகைப்பூ செடி வைக்கிறதுக்கு கீழேயே நீங்க ஒரு ரூபா காசை வச்சு நீங்க மல்லிகைப்பூ செடி வச்சிருங்க, அதுல இருந்து காசு வீட்டுக்கு தரிசனம் வராதுங்கிற மல்லிகைப்பூ வந்துட்டா. நீங்க பந்தக்கால உண்ணா காசு வைக்கிறீங்க, நவதானியம் வைக்கிறீங்க. இந்த மல்லிகைப்பூ வந்து கடவுளுக்கு போய் சேருது. நம்ம மல்லிகைப்பூ வந்து அதிக வசீகர சக்தி வருது. நீங்க குழியை தோண்டி வெறும் செடி வைக்கிற விட அந்த சாமி கும்பிட்டு முறையா தட்சணை தானியம் எல்லாம் வச்சு முறையா ஒரு மூலிகை நாத்தை நட்ட வச்சு அந்த மூலிகை வாழ்த்திக்கிட்டே வளருமா. அப்ப காசு தரிசனம் வராதல்ல. என்னங்க சின்ன விஷயம்தான். அந்த அதுக்கு அடியில ஆதாரம் இருக்கணுங்கிறாங்க சார். நீங்க ஒரு சூழாயுத ஒரு கோயில நட்ட வைக்கிறீங்க, வெறுத நட்ட வச்சுல எந்திரம் வைப்பீங்களா? எந்திரம் வைப்பீங்க. அது மாதிரிதான் ஒரு மூலிகை நாத்துக்கு ஒரு பொருள் வைக்க சொல்லுதுங்கன்னு சொல்ல போறேன். எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குதுங்க ஐயா. நீங்க நம்மளோட ஜாதகத்துல சூரியன் கெட்டு போச்சுன்னா இந்த தென்னை மரம் இருக்குது இல்லைங்களா, தென்னை மரம், அந்த தென்னை மரத்தை பறிச்சு நவதானிய தீர்த்தத்தை ஊத்திட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சூரியன் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். ஏன்னு சொல்லுங்க. சூரியன் சிவன், அவருக்கு 3 கண்ணு இருக்குது, முக்கண்ணு இருக்குது. தேங்காய்க்கு முக்கண்ணு இருக்குது. அப்ப இந்த நவதானியத்தை ஊத்தும் போது அந்த சூரியனுடைய பவர் உங்களுக்கு வேலை செய்யுதுங்க. அப்ப அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் எந்த பொருளா இருந்தாலும் தென்னை மரத்தை உயிரா காப்பாத்தினாங்க, ஒரு உரங்கள் வச்சு காப்பாத்தினாங்க. இந்த நவதானிய தீர்த்தத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனாலதான் இந்த மாந்தலையும் அரச இலையும் வேப்ப இலையும் 3 வச்சு சக்தி கலசம் வச்சு நீங்க பூஜை பண்ணி தீர்த்த கொளுத்துனா சக்தி குறையாதுங்கிறதுக்காகத்தான் 3 மூலிகை வச்சு 3 தீர்த்த ஊத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப 3 தீர்த்த ஊத்தலாம ஊத்தக்கூடாதுங்களா? சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காலத்துல சாமி சிலையை ஊற வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த தண்ணிய நைட்டா மோந்துட்டு போய் தலையில ஊத்திக்குவாங்க. 48 நாள் ஊறி இருக்குமில்லங்க, அந்த தண்ணி எடுத்து அவங்க ஊத்திக்குவாங்க. அவனுக்கு அந்த பிடிச்ச பூடையே போயிருமா. ஏன்னா அந்த சாமி அதுலதான் ஊறிச்சு, யாருக்குமே தெரியாது. இது சொன்னது தான் தெரியுதுங்க. நைட்டு தண்ணியை தொட்டியில ஊற வச்சிருவாங்க. 48 நாள் பாதுகாப்பா தீபம் போடுவாங்க, அது மேல உள்ளுக்குள்ள நவதானியம் கொட்டுவாங்க, எல்லாம் பண்ணி எசன்ஸ் அதுதான். அந்த தீர்த்தம் எடுத்து சாமி வெளியெடுத்து போய் நைட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த சாமி சிலை காலையில சத்தி கும்பம் எடுக்கிறவர் எடுத்து தண்ணி எடுத்து ஊத்திடுவாரு. அந்த வருஷமே அவருடைய வாழ்க்கை ஒரு சுபிட்சமாயிரும். எப்படி செஞ்சுக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் ஆதி காலத்தை உங்களை கொஞ்சம் தூண்டுதா ஐயா? ஆதி காலத்தை கொஞ்சம் தூண்டுது இல்ல நம்ம சொல்றதுல ஏதாவது? என்னங்கம்மா? ஆமாங்க. நீங்க பழைய கால காசு வச்சிருந்தீங்கன்னு வைங்க, பழைய கால காசு வச்சிருந்தாலே நீங்க யோகாதிபதி தான். ஏதாவது ராணி போட்ட காசு யாராவது கட்டிருந்தா சொல்லுங்க, நான் 10,000 ரூபாய் தரேன். ராணி போட்ட காசு நீங்க இன்னொரு கை மாத்துறீங்க. ராணி போட்டிருக்கு மேல ஒரு காசுல அந்த ராணி போட்ட காசு கொடுங்க. இப்ப 10,000 உங்களுக்கு கூகுள் பே பண்றேன். அதுல இருக்கிற சக்தி யாருக்கு தெரியாதல்ல. இப்ப கொடுத்தீங்கன்னா நான் கோடீஸ்வரன் ஆயிருவேன். புரிஞ்சுங்களா? அந்த ராணி போட்ட காசு மட்டும் இருந்தா அது என்ன வேலை செய்யும் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக அதை சொல்றோம். ராணி போட்ட காசு யாராவது கட்டிருக்கா? ராணி போட்ட காசு காப்பர்ல அந்த காலத்துல இருக்குமில்லங்கம்மா, காப்பர்ல வெள்ளியில இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்லங்க. அங்க பாருங்க, டிட்டோரியா மகாராணி கொஞ்சமா எடுத்து கொடுக்குறாரு அவரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராணி போட்ட காசுக்குள்ள வறுமையா இருக்கும் போது மகாலட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த ராணியோட பவரை பதிச்சு அன்னைக்குத்தான் நாணயம்னு ஒண்ணு வெளியே விடுறதுக்காக பண்டமாடி கொடுத்து வாங்குறது போக நாணயத்தை கொடுத்து வாங்குறது அன்னைக்கு தான் ராணி போட்ட காசு. முதல் நாணயத்தை கொண்டு வந்ததே ராணி போட்ட காசு தான். அதனாலதான் இந்த விக்டோரியா மகாராணின்னு சொல்லி இந்த தங்கம் வெள்ளி பித்தளை செம்பெல்லாம் கொடுத்தாங்க. நாணயமா கொடுத்து வாங்கலாம்னு சொல்லி, நாணயமா வாழணும்னு சொல்லி முதல் அந்த காசு அவங்க வந்துச்சு. அதனாலதான் ராணி போட்ட காசை கேட்கிறோம். எங்ககிட்ட நிறைய இருக்குதுங்க, நிறைய வச்சிருக்கோம் வெவ்வேறு பொருள் எல்லாம். இந்த ராமர் சீதா தேவி எல்லாமே பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி ஒரு காயின் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? 18 தானே, 1818 அப்படின்னு என்னங்க 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. எங்கிட்ட அந்த காயின் இருக்கு, ஒரிஜினல் காயின் நான் வச்சிருக்கேன். அது காலையில் இருந்துச்சு பூஜை பண்றேன். அது வரவங்க போறவங்க எல்லாம் ஒரு 10 லட்சம் தரேன், 20 லட்சம் தரேன், 1 கோடி தரேன்னு சொல்றாங்க. இது பல கோடியே வேண்டாம். அது டெய்லி பூஜையில வச்சு சாயம் போடுறாங்க. அது கும்பிட வரைக்கும் நல்லா இருக்குது. காரணம் என்னன்னா, ராமர் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்றார். கரெக்டுங்களா? புனர்பூச நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் ஒரு நாள் அவர் இழந்ததெல்லாம் மீட்டு தருவாங்க. அதுக்காக அவர் வனவேசம் போனாரு. ஜென்ம ராமர் வனத்திலே சீதை சிறை வைத்ததும், தீதிலாத ஒரு 3 துரியோதனன் படை மாட்டதும், இன்மை 8 வாலிப பட்டம் இழந்து போனதும், ஈசனார் ரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும், தர்மபுத்திரன் நாளிலே வனவேசப்படி போனதும், சத்தியமாமுனியாற்றிலே யானை காலை தலைவந்ததும், உண்மையுட்டுடைய ராவணர் முடி 12 வெந்ததும், இது எல்லாமே
ராமாயணத்துல இருந்து வந்ததுதான். அப்ப ஆதி காலத்துல முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல எதிரி அழிக்கும் சக்தி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ராமர் தான். இந்த ராமன் பேர் வச்சவங்க எல்லாம் ஒரு ரவுடியா இருந்து அப்புறம் மனுஷனை மாறுவாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க சார்? ராமன் யாரு பேர் இருந்தாலும் சரி, முதல் ரவுடி, அதுக்கப்புறம் ஊருக்கு அடங்க மாட்டார், அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு அடங்கி, அப்புறம் தாய்க்கு அடங்கி, அதுக்கப்புறம் தான் வாழுவார். அந்த ராமன் பேர் வச்சிருக்கு அப்படின்னா ராமனாவே வாழ்ந்தவருக்கு எத்தனை பிரச்சனை, கரெக்டுங்களா? அந்த பொருள் நம்ம கிட்ட கிடைச்சது. நாங்க அதை வச்சு டெய்லி காலையில நைவேத்தியம் பண்ணி பூஜையில வச்சு சாயம் போடுறோம். அந்த கையில எடுத்து இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த எதிரிகளை அழிக்கும் சக்தியும் இழந்ததெல்லாம் மீண்டும் வரக்கூடிய சக்தியும் ராமருக்கு தான் இருக்குது. அதனாலதான் இப்ப அயோத்தியில இத்தனை அந்த பூமி ஜென்ம பூமி விட்டுட்டு போய் இழந்ததெல்லாம் மீண்டும் வந்து இன்னைக்கு கொடி கட்டி இன்னைக்கு அவர் கும்பாபிஷேகம் நடந்து பிரதர்ஷனி ஆயிடுச்சு. அப்போ அந்த காலத்துல இருந்து யாராவது எதிரிகள் தொலை இருந்தாலோ நம்மளுக்கு மர்மமா சூழ்ச்சி பண்றதாலோ இந்த 6ஆம் பாவம் வேலை செய்யறீங்கிறாங்களோ, அயோத்தி ஒரு முறை போய் மண்ணை மிதிச்சுட்டு வந்துட்டா அது வேலை செய்யுமா செய்யாதா? என்ன சார்? ராமருடைய பவர் அது உலகம் பூரா அரங்கேற்றம் ஆகணுங்கிறதுக்காக அவங்க ஸ்ரீராம ஜெயம் உலகம் பூரா உருவேத்திட்டாங்களா ஐயா? எல்லா வீட்லயும் விளக்கு போட்டாங்க, எல்லா வீட்லயும் பண்ணாங்க. இந்த ஊருக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகுதுங்க. நம்ம ஊரு திருப்பூர் பல்லடா இதுக்கெல்லாம் வரும். என்ன காரணம் கேளுங்க. இப்ப சமீபத்துல மோடி ஐயா இங்க வந்துட்டு போனாரா இல்லையா? சரி, எதுக்கு வந்தாருன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தாருங்க என்ன சார்? 48 நாள் நடைபயணம் போய் நிறைவுக்காக இங்க வச்சு ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாங்க, அதானே? ஆனா அவர் பெரிய இழந்தது 500 வருஷமான பிரச்சனையை மீண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்து இங்க வந்தா முடிச்சு விடுனாங்க. அப்ப இந்த இடத்துக்கு நல்லது வருமா வராதா சார்? ஒரு அவங்களுக்கு தானே பவர் கொடுத்துருக்குது சார். கடவுள் அவர் அனுச நட்சத்திரம், தாய் சொல்லை தட்டாத ஒரே இது. யாராவது அனுச நட்சத்திரம் இருக்கீங்களா? அனுசம் கிடைக்க ரொம்ப ரேருங்க, அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சி வர முடியாது. அனுசம் தாய் சொல்லை தட்டாது. சாப்பாடு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா பொண்டாட்டிக்கு ஒரு பார்சல், அம்மாவுக்கு ஒரு பார்சல் வாங்கி ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டுல கொடுத்து போட்டு அப்புறம் பொண்டாட்டி வீட்டுக்கு போகும். அப்ப அனுசம் எவ்வளவு விஷயம். ஏன்னா அனுசத்திலேயே சந்திர நேசம் அடிமையாவே பிறந்துருச்சு அதுக்கு. ஆனா அவரும் அப்படித்தான். அவர் சந்திர நேசம் அவருடைய இறப்பு காரியத்து வரைக்கும் கடைசி வரைக்கும் தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுத்து இது வரைக்கும் ஒரு மனுஷனாய் இருந்தும் கூட கடைசி காலத்துல ஈமகாரியத்து வரைக்கும் மோடி ஐயா இருந்து கரெக்டா பண்ணாரு. அப்ப கண்டிப்பா தாய் சொல்லை தட்டாத அனுசம் தானே? ஏன் நட்சத்திரம் கரெக்டா வேலை செய்தா இல்லையா சொல்லுங்க? நட்சத்திரம் வேலை செய்து அனுசம் இருக்கிற வீட்டுல அந்த தாய் இருந்தா தாய்க்கு முக்கியத்துவம் கட்டாயமா கொடுக்கும். இது மனைவியை நீங்க கூட்டு குடும்பமா இருக்கும்னு நினைக்கிற ஒரே நட்சத்திரம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சார். அனுசம் தான் கூட்டு குடும்பம், அதை தாயை விடாதுன்னு சொல்லிட்டேன். அனுசம் வந்து பொண்டாட்டிக்கு எத்தனை பிரச்சனை பண்ணாலும் எங்க அம்மாவை நான் விட்டு வரமாட்டேன். எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து எங்க அம்மாவை சூடத்தோட சோறு போடு, அதை நல்லா கவனிச்சுக்கோ, நான் உன்னை நல்லா வாழ்க்கை கொடுக்குறேன். இதைத்தான் சத்திய வாக்க சொல்லும்னே. இது அனுசம் யாருக்கிட்ட வேணாலும் இதை சொல்லி பாருங்க. ஜாதகம் பார்க்க வந்தோடனே அம்மாவை தூக்கி விட்டுருங்க. அனுசத்துக்காரர்கிட்ட நீங்க நல்ல ஜோசியர்னு சொல்லிடுவாரு. புரிஞ்சுங்களா? எடுத்தோடனே பொண்டாட்டி எடுத்துருந்தீங்கன்னா அம்மாவை மட்டும் திட்டாரு, ஜோசியரை விட்டு வேற ஜோசியர் கிட்ட போலான்றாங்க. அப்ப எவ்வளவு பாசம் இருக்குன்னு பாத்தீங்களா? என்ன சார் புரியுதுங்களா? பாசம் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? அந்த அனுசம். அது ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 8வது வீட்டுலதான் அனுசம் பிறக்குது. கரெக்டுங்களா ஐயா? அதானே? ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா லக்னம் மேச லக்னம், லக்னாதிபதி எந்த வீட்டுல போய் நீசமாவாரு? கடகத்துல. அப்ப இந்த உயிர் எங்க போயிருச்சுன்னா 4ஆம் இடத்துக்கு போயிருச்சு. ஒரு உயிர் இறந்துருச்சு. அந்த சந்திரனுங்கிற உடம்ப எடுத்து கொண்டு வந்து புதைக்கிற இடம் வந்து 8ஆம் இடம். கரெக்டுங்களா? அங்க அனுச நட்சத்திரத்திலேயே சந்திரன் நீசமானதுனால விருச்சிகம் என்பது குழி, செவ்வாய் என்பது கடப்பாறை, மம்முட்டி எல்லாம் தோண்டி காலத்துக்கு 8ஆம் இடம் அடக்கம்னு வச்சு 10ஆம் பாவ கர்மகாரியத்தை செய்யறது அனுசம் தான் செய்யுது. அப்ப காலச்சக்கரத்துக்குள்ள இருக்குதா இல்லைங்களா ஐயா? கரெக்ட் தானே? அப்ப முன்னோர்கள் அந்த காலத்துல இப்படி எல்லாம் தான் பரிகாரங்களை ஆதி காலத்துல அது எடுத்திருக்காங்க. ஏன் நம்மனால வந்து நவகிரக கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டேன்? ஏன்னா ஜோசியம் பார்க்க வந்தவரை அதே சொல்றாரு, நான் 9 நவகிரக கோயில் போயிட்டு வந்துட்டேங்க, எல்லா யாக பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு எல்லா ஜோசியரும் எல்லாம் ஒரு வழி காமிக்கிறாங்க, ஆனா நான் முன்னேறவே இல்லை அப்படின்னா முதல் நம்ம ஜாதகத்துல சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனேயுமே நீ பிறக்கும் போதே இந்த கர்ம வினையெல்லாம் அனுபவித்த பிறந்திருக்கிற. மத்தவனை பார்த்து இடம் வாங்கல, வீடு வாசல் கட்டல, தொழில்துறை அமைக்கல, மனைவி அந்த மனைவி போல என் மனைவி இல்லைன்னு நீங்க நினைக்கிறதே முதல் தப்பு தான். எனக்கு உங்க ஜாதகத்துல பிறக்கும் போதே யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணி இவர் கேட்டு வர்றாரு. நம்ம ஜாதகத்துல அது என்ன விதிப்பை நிக்குது அதான் நடக்கு. அது மாறுங்களா? வழிகாட்டுறதுக்கு கால அளவை சொல்றதுக்கு ஜோதிடம் தேவை. கரெக்டுங்களா? வேற ஏதாவது மாற்ற முடியுமா? அப்ப அந்த அளவுகோல
வரும்போதே நீங்க வந்து பெரிய ஆசையா காமிக்காம உங்களுடைய ஜாதகத்துல இதுதான் நடக்கும், இப்படித்தான் நீங்க வளருவீங்கன்னு சொல்லிட்டோம்னா எதிர்பார்ப்பு குறைஞ்சிருமில்லங்க. என்ன எதிர்பார்ப்பு அதிகமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா ஏன் நடக்கலன்னு திருப்பி அது நம்மகிட்டே வரும். ஐயா கரெக்டா? இதுக்கு காரணம் ஜாதகம் பார்க்கும்போது அப்படிதான் வருது. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வருவாரு, முதல்ல அவருடைய சந்திரனவோ எனக்கு அவருடைய சந்திரனவோ இல்ல அவருடைய லக்கணத்துவோ என் ஜாதகத்துல இருக்கிற குரு அவரை பார்த்தா தான் நான் பரிகாரம் பண்ண பழிக்கு, இல்லைன்னா அவரை நானே காப்பாற்ற முடியாது. எப்படி புரிஞ்சுக்கலாம் ஐயா? அவர் ஒரு உயிர், அது லக்னம், அவருடைய சந்திரன், அவரோட உடம்பு, இந்த ரெண்டு உடம்பையும் அவருக்கு நான் கரண்ட் கொடுக்கணும்னா நான் பரிகாரம் பண்ணி மனசார நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணி நான் நவக்கலச பூஜை பண்ணி அவர் நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணோம்னா முதல்ல ஏன் ஜாதகத்துல இருக்கிற குரு போய் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றக்கு அவருக்கு லக்கணத்துக்கு ராசிக்கு தொடர்பு இல்லைன்னா பரிகாரம் எப்படி பலிக்கும்? ஐயா கரெக்டா? இப்படி இல்லைன்னா இல்லைங்க உங்ககிட்ட தான் பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சாருன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட இணைய அறுபது நண்பர் இருப்பார் பாருங்க, அவரோட ஜாதகத்துல இருக்கிற குருவாவது இவரை பாக்குற மாதிரி வச்சுதான் நீங்க பரிகாரம் பண்ணணும், அப்பதான் பலிக்கு. சார் நானே பண்ணணும்னு நினைச்சாரு, என் ஜாதகத்துல இந்த பிராப்தி இல்லை, ஆனா எங்கிட்ட தான் பண்ணணுங்கிறாரு. அப்ப நான் என்ன தயார் பண்ணணுங்க? நம்ம சைட்ல யாராவது ஒருத்தர் இப்ப ஐயா கூட வந்திருப்பாங்க, இப்ப ஐயா கூட 4-5 பேர் வந்திருப்பாங்க, அவரை நம்பி இருப்பாங்க இல்லைங்களா? இவருக்கு ஐயா கூட 4-5 பேர் வந்திருப்பாங்க, ஐயாவை நம்பித்தான் 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க பார்த்து நல்லது செய்யறாங்க, சரி போ நான் வராட்டி என் சிஷ்யம் வருவான் நீ நல்லா இருப்போன்னு ஐயா சொல்லுவாரு. அவரோட ஜாதகத்துல இருக்கிற குரு பார்த்தாலும் இவர் ஆசீர்வாதம் வேலை செய்யணும்னு சொல்லுது. ஐயா புரியுதா? அப்போ நீங்க ஒரு மாநாடு நடத்தினாலோ ஒரு யாகம் நடத்தினாலோ ஒரு தொழில் யாகம் பண்ணினாலோ ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா நம்ம அந்த பிராமணர் வந்து நம்மளுக்கு கணபதி பூஜை பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய சந்திரனை அவர் ஜாதகத்துல இருக்கிற குரு பார்த்தா தான் அந்த பூஜை வந்து முழுமையா பலிதமாகும். அதுக்கு நம்ம முதல் தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கறத அந்த பரிகாரம் சொல்லுது. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல 4 நட்சத்திர கிழமை திதி யோகம் கரணம் இது எல்லாம் கால்குலேஷன் பண்ணி காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த நாள் பார்த்து பூஜை வைப்பாங்க. அது பலிதமாச்சு. இது நினைச்சா இன்னைக்கு பண்ணிடலாமான்னு கூகுள் பேல பணம் போடுறாங்க, நாளை காலையில பூஜையில உட்காந்துக்கலாங்கிறாங்க. இது எப்படி ரெடிமேடு பரிகாரம் வேலை செய்யணும்? பிரச்சனை தானே. அதனாலதான் 4 நட்சத்திர கிழமையை நம்ம குறிக்கணும். அதுக்கு இப்ப நான் காலையில நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா இந்த ராசி வீடு இருக்கு இல்லைங்களா, 12 வீடு, இந்த 12 வீட்டுலயுமே நவகிரகம் ஒரு கிலோவில் வாங்கி டெய்லி இன்றைய கோச்சார கிரகங்களை டெய்லி நகர்த்திக்கிட்டே இருக்கேன். அதுக்கு டெய்லி நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் அந்த இடத்துக்கு ஒரு பவர் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த ஒரு நவகிரகம் ஒரு கிலோவில் ஒரு பெரிய ராசி வீடு போட்டு இன்னைக்கு சூரியன் எங்க இருக்கிறாரு, சந்திரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காரு டெய்லி கரெக்டா நகர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு என்ன பவர் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப நீங்களும் ஒரு ஜாதக கடத்தை போட்டு சின்ன சிலையா வாங்கி இன்னைக்கு கோச்சாரத்தை நீங்களும் வைக்கலாமல்ல? என்னங்கய்யா உங்களுக்கு அது வேலை செய்யுமில்லங்க? என்ன அது வேலை செஞ்சதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற பவரை இன்னொருத்தர் கொடுக்கலாமல்லங்க? என்ன இப்ப இதெல்லாம் வந்து இறைவனுடைய அருளால ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இந்த 1767 பரிகாரம் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது என்ன எழுதியிருக்கேன்னா 1330 சாபங்கள். நான் சண்டை வரும்போதெல்லாம் போய் பக்கத்தில் நிற்கிறேன், அவர் கோபத்தில் எப்படி சாவு முடிவார் பார்க்கலான்னு செக் பண்றதுக்கு. புரியுதுங்களா? ஒரு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா வெறும் 13 சாபம் தான் இன்டர்நெட்லயே இருக்குதுங்க. வெறும் 13 சாபம் தான் இருக்கு. நான் இப்ப வரைக்கும் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா 460 சாபம் உலகத்துல கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 460 சாபத்துக்கும் பரிகாரம் அடிச்சுட்டு இருக்கிறேன். 1330 குறளை திருவள்ளுவர் எழுதுற மாதிரி 1330 சாபத்துக்கு உண்டான பரிகாரத்தை எழுதி இப்படி ஒரு புத்தகமா எழுதி ஜோசியர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டோம்னா அந்த கண்டென்ட் இருக்கும் இல்லைங்களா, முற்பிறவி சாபம், கன்னிப்பெண் சாபம், இந்த மாதிரி பித்ரு சாபம், அமங்கலி சாபம், சுமங்கலி சாபம், வேசி சாபம், இந்த மாதிரி கர்ப்பிணி சாபம், இப்படி எல்லா சாபங்களுமே 1330 நீங்க படிச்சிட்டீங்கன்னா அந்த புத்தகத்துல டைட்டில் படிச்சாலே பாவம் செய்யறதுக்கு பயப்படுவாங்க. அதுக்காக அந்த புக் எழுதுற. அது இன்னமும் குறைய, இன்னும் 5 கிலோ குறையுங்க. 5 கிலோ குறைஞ்சும் இல்லைங்களா? இன்னும் எனர்ஜி குறையுது, என்ன பண்றது? காரு நம்மளே ஓட்டிக்கிறோங்களா? இருக்கலாம். கடவுள் புண்ணியத்துல எனர்ஜி இருந்தா நம்ம 1330 சாபத்துக்கும் ஏதோ அடுத்த வருஷம் 2025 கூட, இது 2024ங்க, நான் 25ஆம் தேதி பிறந்ததுனால 2025 கூட இன்னொரு 800 சாபம் அடிச்சு இந்த ஜோசியர்களுக்கு எல்லாத்துக்கும் ஜோசியர்கள் வீட்ல எல்லாம்
கண்டிப்பா இந்த பரிகார புக்கு இருக்கணுங்க. என்ன காரணம்னா, எழுதுனது ஒரு பெரிய விஷயம் இல்லை, வியாபார நோக்கம் கிடையாது. அதுக்குள்ள இத்தனை பரிகாரத்தையும் ஒரு கிளாஸ் போட்டாங்கன்னா ஒரு 20 பரிகாரம் ஒரு நாள் பூரா சொல்லலாம். 1700 பரிகாரம் ஒரு புத்தகத்துல இருக்குதுன்னா அந்த புத்தகத்தை அப்படியே எடுத்துட்டு போய் முழுசா படிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா பிறக்குமல்ல. என்னங்க ஐயா, அன்னைக்கு ஒரு 3 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புக்கு வாங்க வந்தாங்க. ஐயா உங்க பேர் சொல்லுங்களேன். என்னங்க ஐயா? ஐயா நீங்க எங்க இருந்து வந்தீங்க? என்னங்க ஐயா? அது எங்க இருக்கீங்க? வாழப்பாடி சார். அங்கிருந்து பஸ்லயே வந்துங்க ஐயா. நம்ம ஆபீஸை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அந்த திருப்பூர்ல இருந்து வந்து பஸ்லயே வந்து ரொம்ப சிரமப்பட்டு 3 பேர் ஐயா வந்து 3 பேர் போட்டோவை எடுத்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மனசு இருந்தா இந்த புத்தகத்தை வாங்கி அதுல என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஐயா வந்தாரு. உட்காருங்க ஐயா. அவங்க வந்தாங்க, 3 பேர் வந்தாங்க. அவங்க ஒரு இது நடத்துறாங்க, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி. எங்களுக்கு நீங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் பேசி கொடுங்க அப்படின்னாங்க. அந்த புத்தகம் வாங்குறதுக்கு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஆதங்க ஜோதிடத்து மேல எவ்வளவு தூரம் ஆர்வம் இருக்குது பாருங்களேன். என்னங்க, இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்களே ஐயா. ஐயா ஒருத்தர், ஐயா நீங்க எந்திரிங்க ஐயா, இங்க வாங்கல. சாரிங்க, இது வியாபார நோக்கம் இல்லை. ஐயாவனால புத்தகம் வாங்குறதுக்கு பணம் கிடையாது. என்னங்க, இந்த புத்தகம் வாங்குறதுக்கு பணம் கிடையாது. ஐயா வந்து ஆர்வம் ரொம்ப. நேத்துக்கு ஐயாவுக்கு நான் காசே இல்லாம அவர் அவ்வளவு இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். நான் ஒரு புத்தகத்தை ஐயாவுக்கு ஒன்று சமர்ப்பணம் பண்ணினேன். இருக்குதுங்க ஐயா, நீங்க போங்க. இது வியாபார நோக்கம் இல்லைங்க. எங்கட பணம் இருந்தா உங்ககிட்ட வந்துடும், கவலைப்படாதீங்க. அவர் வயசுக்கு பாருங்க, அவர் ஏதோ படிச்சதா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறாருங்களா? அவரு இல்ல. ஆனா அவருக்கு அந்த ஆர்வம் ஜோசியத்து மேல அவ்வளவு ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இந்த புக்கு துடிக்குது. ஆனா நம்ம கிட்ட அது இருக்குது. ஆனா ஆர்வம் துடிக்கிற பக்கம் போனா தான் அது வேலை செய்யும். இந்த புத்தகத்தை கொடுத்தனே அவர் நைட் தலைமைட்டு கடையிலேயே வச்சு படுத்து அவர் அங்கிருந்து மதுல இங்க வந்துட்டாருங்க. நேற்று நான் மதுல தானே கொடுத்தேன். அப்ப எவ்வளவு தூரம் இங்க மீட்டிங் வந்துட்டா இருப்பாருங்களேன். அப்ப ஜோதிடம் எவ்வளவு தூரம் வாழுது இல்லையா? அதனாலதான் பெரிய ஒரு சந்தோஷங்க, மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். இப்ப 3 நாள் ஆச்சுங்க. 2 நாள் அங்க மாநாடு, மதுரை மீனாட்சி கோயில பூஜை கீஜைன்னு போயிட்டோம். இப்ப இதோடவே நேரா ராஜசார் ஐயா வந்து உடனே கூப்பிட்டு, நீங்க இங்க உங்களுக்கு இது போட்டிருக்குது, 2 மணிக்கு நீங்க பேசி ஆகணும்ட்டாரு. அந்த 2 மணிக்கு தகுந்த மாதிரியே வண்டி ஓட்டிட்டு வந்து கரெக்டா ஐயா கிட்ட வந்தோடனே நம்ம பெரிய ஐயா இங்க இருந்தாரு, நம்ம சின்ராஸ் ஐயா உள்ள வந்து பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியம். நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்டா, நான் இப்பதானங்க வந்தேன்னு. நீங்களும் இப்பவே வண்டியில ரொம்ப சந்தோஷமா ஒரு குருமார்களை சந்திக்கும் போது சந்தோஷமா இருக்கா இல்லைங்களா? அதுதாங்கம்மா வேணும். வேற என்ன நீங்க பணம் சம்பாதிக்க போறீங்க? சார், பணம் இருந்தால் உங்களுக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உங்களை யாருக்குமே தெரியாது. அதான உலகம். அதுனே ரொம்ப அதிகமா பணம் வந்தாலும் உங்களுக்கே தெரியாது, இல்லைனாலும் உங்களை யாருக்குமே தெரியாது. இதான உலகம். ஒரு சமநோக்கமா வாழ்றதுக்கு 400 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 4 இட்லிக்கு மேல சாப்பிடக்கூட முடியாது சொல்லியிருக்கேன் இல்லையா? என்னங்கம்மா, 400 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியுமா? அதனால எங்கிட்ட எவ்வளவு காசு வந்தாலும் ஜோதிட இனத்துக்கே போய் சேருங்கிறது எங்களுடைய சத்திய வாக்கு. நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே சார். இந்த இப்ப ஒரு 3500 கொடுத்து ஐயா ஒரு புக்கு வாங்கினாரு. இது அவர் பணத்தை வாங்கி நாங்க சோப்பில் வச்சுட்டோம். ஆனா இன்னொரு புக்கு வாங்கி அவருக்கு கொடுத்தோம். அப்ப இது பரிவர்த்தனை ஆகுதா இல்லைங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், என் ஜாதகத்துல பரிவர்த்தனை யோகம், செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம். சூரியனார் கோயில போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தூங்கி எந்திரிங்க. எனக்கு சூரியனார் கோயில கும்பகோணத்துல போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூரியன் கோயில போய் படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில போய் படுத்துங்க. பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். என்னங்க ஐயா, இது நீங்க பிறக்கும் போது கிரகம் எப்படி இருக்குதோ நீங்க அப்படியே வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்றேன். இதுக்கு எதிர்த்து செஞ்சீங்கன்னா மட்டும்தான் கிரகம் உங்களை அடிக்குது. எனக்கு இப்ப என் ஜாதகத்துல 2 கிரகம் வக்கரம். புரிஞ்சுக்கலாமா? 2 கிரகம் வக்கரம், குரு சனி வக்கரம். அப்ப எங்க இருக்குதுன்னா 10ல் இருக்குது குரு சனி வக்கரம். இந்த குரு சனி வக்கரத்தை நிவர்த்தி பண்ணணும் இல்லையா? இதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னு கேட்டீங்கன்னா, மாசம் பூர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வக்கரகாளியம்மன் கோயில ஒரு அபிஷேக பூஜை பண்ணி ஒரு பிரசாதத்தை வாங்கி தண்ணியில போட்டு இங்க நான் குளிச்சுக்கிறேன். வக்கர நிவர்த்தி ஆகுது. அங்க வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு இல்லைங்கம்மா, திருவக்கரை, விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை வக்கரகாளியம்மன் குண்டலி சித்தர் தவம் பண்ண இடம். அங்க போய் பார்த்தா வக்கரத்துக்கு தான் அங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்ப வக்கரம் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஜாதகத்தை மாசம் டேலி பண்ணோம்னா வக்கரகாளியம்மனுடைய கோயில பூஜை பண்ணி நம்ம பேர்ல அவங்க ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லி அமௌண்ட் அனுப்பிச்சிடறோம். அங்கிருந்து ஒரு தீர்த்தம் திருநூறு வருது. இதை வாங்கி குளிச்சு நம்ம ஜாதகத்தை வக்கரத்தை நிவர்த்தி பண்ணிட்டா இன்னொருத்தரோட ஜாதகத்துக்கு வக்கர நிவர்த்திக்கு அந்த கோயில் நம்ம சொல்லல. இப்படி எல்லாம் ஜோதிடத்தை என்னால முடிஞ்சது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜோதிட மக்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் சமர்ப்பணம் பண்றேன். நம்ம அர்த்தநாரீஸ்வருடைய ஆசீர்வாதம் தான்.
ராஜா சங்கர் ஐயா வந்து எப்படி மாசம் மாசம் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு சொல்லுவாரு. நானே சொன்னேன், இன்னைக்கு நீங்க அன்னதானம் எல்லாம் செய்யணும், அவங்க வயிறார சாப்பிடணும். என்னுடைய இது ஒரே தாட் அதாங்க. எத்தனையோ மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன், செஞ்சு சாப்பாடு போடுங்க ஐயா, எல்லா ஜோசியர் வயிறார சாப்பிடணும்னு சொன்னேன். அப்படியே ஆகட்டுன்னு சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, இந்த உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? பரிகாரம் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஐயா பேசணும். எனக்கு கொஞ்சம் 3 நாள் ஆச்சுங்க. வீட்டுக்காரம்மா 7ஆம் பாவம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்போ வரீங்கன்னு. அந்த போனு தான் ஆன் பண்ணி வச்சுங்க. மீண்டும் பேசினாத்தான் தெரியுங்க, ஓ இப்பதான் பேசுற, இனிமேல் தான் முடிப்பார், இப்பதான் வருவார். அதனால 7ஆம் பாவம் நம்மளுக்கு எப்பவுமே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு 7ல சுக்கரன்னா இப்ப கலசர தோஷம் தானே சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதல்ல. அப்படி 7ல சுக்கர கலசர தோஷமா தான் லக்னத்துக்கு 7ல இருந்தா அது நம்மளே பாக்குதுன்னா, ஒரே வீட்டை நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்களே, நீங்க கலசர தோஷமா இல்லைங்க. அதனால எங்க வீட்டுக்காரமா ஆபீஸ் இப்படின்னா எதுக்கால ஒரு அபார்ட்மெண்ட்ல வாடகை குடி எடுத்து நேரம் என்னை ஜன்னல் திறந்தா நான் ஜாதகம் பார்க்க தெரியற மாதிரி உட்காந்துருக்கு. அந்த கிரகம் எப்படி வேலை செய்து பாருங்கன்னு. புரிஞ்சுங்களா? ஆபீஸ் இங்க எதுக்கால ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. ஏற்கனவே புது வீடெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். அதான் இல்ல, இவரு நேரு கதவை திறந்தோன்னே நான் ஜாதகம் பார்க்கறது தெரியும். அப்ப இந்த சுக்கர கரெக்டா லக்னத்தை பார்க்குது இல்லைங்க. நான் நினைச்சிட்டேன், நீ பார்க்க வரைக்கும் எனக்கு காசு வரத்தான் போகுது, நீ பார்த்துட்டே இரு. சுக்கர் பார்த்தா நல்லதானுங்க ஐயா, அமௌண்ட் வருமல்ல. அது வந்து 4 பேருக்கு நல்ல செய்யலாமல்ல. அதுக்காக பணம் இருந்தா எதை வேணா செய்யலாம்னு சொல்லி அவங்க சுக்கரனவே அவங்க சந்தோஷமா இருப்பேன். டெய்லி 48 நாள் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன். ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வந்துச்சு. அதுல இருந்து மல்லிகைப்பூ செடி வீட்டில் வச்சு கொடுத்துட்டேன். அவங்க டெய்லி பறிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள் வாங்கி கொடுத்து தப்பு தானே. மல்லிகைப்பூ செடி வச்சு கொடுத்துட்டேங்க. அது இப்ப வெயிலுக்கு நல்லா வருதுல்ல, அவங்க டெய்லி பொறிச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறோமோ இல்லையோ, அந்த சுக்கரனை வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறது தான். அதெல்லாம் நம்ம செஞ்சதுனால உங்களுக்கு இது சொல்ற சௌரியமா இருக்கா இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க இந்த இது போயிட்டு இருக்குதுங்களா ஐயா? லைவ் போயிட்டு இருக்குது. அப்போ ஏதாவது பரிகாரம்னா என்னுடைய போன் நம்பர் 9655615555 96 55 61 55 55. வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கேன். அதை தாய் சேனல். அதுக்கப்புறம் தான் நிறைய சேனல் வளர்ந்தது. அந்த வள்ளுவர் வாக்குல 1300 வீடியோ ஆதிகால பரிகாரம் கொடுத்துருக்கேன். ரொம்ப விருப்பமா இருக்கிறவங்க அதுக்குள்ள போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த மீட்டிங்க்கு ஐயா கிட்ட வருவன்னு சொல்லி ஒரு அன்னதானத்துக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்புங்க ஐயா. ஆதிகால பரிகாரங்கள் எப்படி இருந்ததுங்க ஐயா?